வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம சேனல்ல மழை மற்றும் குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய இருமலுக்கு ஏற்ற ஒரு கஷாயத்தை தான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குளிர்காலத்தில் காற்று இதமானதாகவே இருந்தாலும் திடீர்னு காய்ச்சல், இருமல் எல்லாமே மாறி மாறி வரும். வானிலை மட்டும் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. வெளியிலிருந்து வர்ற தூசி தொண்டையில் பின்பகுதியில் படியும் போது ஏற்படக்கூடிய பொதுவான அனிச்சை செயல் தான் இருமல். தமிழ் மருத்துவத்தின்படி மூச்சு குழாயில் அதிகப்படியான பித்தம் அல்லது கபத்தால் உண்டாகிறது. இதனால் சளி மற்றும் எரிச்சல் நமக்கு ஏற்படும். நம்மளை நீரோற்றமாக வைத்திருந்தாலே இந்த இருமலை கட்டுப்படுத்தலாம். இப்போ இந்த கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 400 ml அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இது பாதியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வற்ற விட போகிறோம். இதில் ஒரு துண்டு இஞ்சி தொளி நீக்கி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 8 மிளகு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏலக்காய் தொண்டை சார்ந்த எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சரி பண்ணுறதுக்கு இந்த ஏலக்காய் சிறந்த மூலிகையாக செயல்படுது. மழை காலங்களில் நமக்கு எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனை இந்த சளியும் வறட்டிருமலும் கண்டிப்பாக வரும். அதை இந்த ஏலக்காய் சரி பண்ணுது. அதே மாதிரி தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்துது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி. இந்த இஞ்சி இருமலை குணப்படுத்துகிற தன்மை கொண்டது. எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தொடர் இருமல் வருவதால் நுரையீரலில் சிராய்ப்பை உண்டு பண்ணுது. அந்த டைமில் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிங்கரால் அப்படிங்கிற கண்டென்ட் தொற்று நோய்களின் அபாயத்தை குறைப்பதோடு பாக்டீரியாக்களின் வளர்ச்சியையும் தடுக்குது. இஞ்சி சுவாச தொற்றுநோய்களுக்கு காரணமான வைரஸுக்கு எதிராகவும் செயல்படுது. அடுத்ததா கிராம்போட பயன்கள் பார்க்கலாம். இருமல் மற்றும் சுவாச கோளாறு பிரச்சனைகளை போக்க உதவுறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த கிராம்பு. ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இதில் பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், விட்டமின் கே, சி, இரும்பு போன்ற சத்துக்களோடு அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறையவே இருக்கு. ஒரு கிருமி நாசினியாகவும் வலி நிவாரணியாகவும் செயல்படுது இந்த கிராம்பு. அடுத்ததா மிளகு. இதுல விட்டமின் சி, ஏ, கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பண்புகள் காணப்படுது. மிளகு இயற்கையாகவே ஆன்டிசெப்டிக் பண்புகளை கொண்டுள்ளதால இருமல் மற்றும் சளியை குணப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி வெப்பமூட்டும் பண்புகளை இது கொண்டுள்ளது. தண்ணி எல்லாமே வத்தி நல்ல கலரே மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் பார்த்திங்கன்னா இருமலை கட்டுப்படுத்துறதுல தமிழ் மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. இது இருமலை குறைத்து தூக்கத்தை மேம்படுத்துது. 1 வயசு குழந்தைங்களுக்கு உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா தேன் அவங்களுக்கு சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்திலே இந்த நெஞ்சு சளிக்கு நம்ம வீட்டு வைத்திய முறையில் இந்த கஷாயத்தை நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னா இடம் தெரியாமே போயிடும். ஏன்னா சளி ஒருத்தருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்தவங்களுக்கு சரி, வராதவங்களுமே இதை ப்ரிகாஷனாக நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களுக்கு வீடியோஸ் வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.